அம்மா இன்னைக்கு மார்கழி 19. என்னம்மா? அதான் நீ டெய்லி சொல்லிட்டு இருக்கிய. அப்புறம் என்ன இன்னைக்கு பிரசாதம்? இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா, அதான் சத்யநாராயண பிரசாதம் பண்ண போறேன். பா, அல்வாவா? ஆமா. ஓ சூப்பர். சரி வாங்க நீங்களும் பார்க்கலாம். ஐம்பது கிராம் கோதுமை மாவை 2 டம்ளர் ஜலம் விட்டு கேசரி பவுடர் போட்டு கரைச்சிக்கணும். இது கேசரி பவுடர். வேணுங்கிற ஜலம் விட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த மாவும் ஜலமும் நீர்க்க இருக்கணும். 2 ஸ்பூன் நெய்யை விட்டுண்டு அது உருவின உடனே இந்த முந்திரி பருப்பு திராட்சையாக போட்டு ரோஸ்ட்டாக வறுக்கணும். இப்போ முந்திரி பருப்பு போடலாம். ரோஸ்ட்டாக எடுத்து இதை எடுத்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவை இந்த நெய் பானையில் கொட்டலாம். இது கிளறிண்டே இருந்தாக்கா அது கோதுமை வெந்து கெட்டி ஆகிடும். கோதுமை மாவு வெந்துட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. கைவிடாமல் கிளறின்னு இருந்தால் அடி பிடிக்காத இருக்கும், கட்டி ஆகாது. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுன்றதுனால இந்த மாவோட இந்த நெய் கலந்து அல்வா மாதிரி வந்துன்னு இருக்கு பாருங்க. சர்க்கரை 150 கிராம் இருக்கு இல்லையா, அதை போடுறேன். அல்வாவே அழகு இல்லையா. இதில் முந்திரி பருப்பும் திராட்சையும் போடுறேன். ஐயோ பெருமாளுக்கு பண்றது. கண்டிப்பா கண்டிப்பா. சத்யநாராயணுக்கு இல்லாத பிரசாதமா? ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, பல பல பலான்னு. அரை ஸ்பூன் ஏலக்காய் இருக்கா பொடி, அதை சேர்த்துக்கிறேன். ஓகே, இன்னைக்கு சத்யநாராயண பிரசாதம் அம்மா ரொம்ப நல்லா பண்ணிருக்கா, நல்லா வந்திருக்கு. அம்மா டேஸ்ட் பண்ணி பாருமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர், வெரி குட். சத்யநாராயணுக்கு அல்வா பிரசாதம் இன்னைக்கு பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ.